Greetings aspirants, welcome to KADIGAI Academy. So இந்த நேரத்துல எல்லாரும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட் ஆஃப் என்னவா இருக்கும். ஸோ 2024 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கட் ஆஃப்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கலாம். கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து எந்த மார்க் வரையும் ஒருத்தவங்களுக்கு சீட் கிடைச்சது. ஸோ அதை தான் நம்ம கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து கட் ஆஃப்ன்றது வருஷத்துக்கு வருஷம் மாறக்கூடியதுங்க. ஸோ அது வந்து எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து ஓவரால் ரேங்க் எல்லாம் நம்ம வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அக்யூரேட்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து நம்ம ஒரு அசம்ஷனில் தான் சொல்ல முடியும். இப்படி இருக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் இயருக்கும் அதுக்கு முந்தின வருஷம் இல்லை இந்த வருஷம் அந்த கம்பேரிஷனை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இங்கே யார் முக்கியமான ஒரு கீ ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த இடத்துல வந்து அந்த குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் பேப்பருக்கும் இந்த வருஷம் பேப்பருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஈஸியாக இருந்தது நம்ம பார்க்க முடியும். ஸோ என்னுடைய கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். காரணம் என்னன்னா சிலருடைய மார்க்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அவங்கவுங்க சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீஸை வச்சு செக் பண்ணுறாங்க. பட் பெட்டர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்டிஏ பப்ளிஷ் பண்ணுற கீஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறது இன்னும் அக்யூரஸாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுதான் என்னுடைய தாட்டும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் அப்படின்றது வந்து வருஷத்துக்கு மாறக்கூடியது இல்லையா. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷம் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி சேஃப் ஜோனில் இருக்கீங்களா இல்லை வந்து நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் பேசிக்காக லாஸ்ட் இயர் கட் ஆஃபை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த வருஷம் எடுத்த மார்க்கையும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மார்க் குறைஞ்சிருந்தா கண்டிப்பா அடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதான் 12th முடிச்சுட்டு இப்போ எழுதிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க ரிப்பீட் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்து வந்து இல்லை சார் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு மார்க் குறைவா இருக்கு அப்படின்றீங்களா கண்டிப்பா நீங்க ரீரிப்பீட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சாய்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இல்ல கட் ஆஃப் அதே அளவுக்கு இருக்கு, இல்ல கட் ஆஃப் கொஞ்சம் ஒரு கூடி இருக்கு, ஒரு 10 to 20 மார்க்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், ரேங்க் லிஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ அதனால வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து யோசிக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது எல்லாருமே வந்து எதன் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம். ஏன்னா எக்ஸாக்ட் ஃபிகர் இப்போ நம்ம கையில இல்லை. ஸோ அதனால வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ இது மட்டும் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த கீஸை பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைவா இருக்கு அவ்வளவுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.